உறவுகளை மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தற்பொழுது வெளிநாடுகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய திரு ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களும் அதனிடம் தற்பொழுது இடைவெளிக்கு பின்னர் பிரித்தானியாவுக்குரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கிளை தலைவராக விளங்கும் சட்ட வல்லுநர் திரு RD ரட்னசிங்கம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே உறவுகளை நாங்கள் மீண்டும் எங்களுடைய மதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்களிடம் செல்கின்றோம். இன்று வடமாகாண சபை தேர்தல் நெருங்குகின்ற வேளையிலே நீங்கள் வெளிநாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொண்டு கனடாவுக்கு சென்று தற்போது லண்டன் வருகை தந்திருக்கிறீர்கள். லண்டனிலும் நாளை 2 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் இடம்பெற இருக்கிறது. அது தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். இந்த வகையிலே இன்று மாகாண சபை தேர்தலில் தாயக மக்களுடன் இணைந்து புலம்பெயர் மக்கள் ஆற்ற வேண்டிய ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இருப்பினும் கடந்த காலங்களில் புலம்பெயர் மக்கள் மத்தியிலே ஒரு ஆதங்கம் இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களை எவ்வளவு தூரம் அரவணைக்கின்றது என்பது அதை இன்று பொழுது புலனாகின்ற விடயமாக நீங்கள் விஜயம் செய்து எங்களுடைய புலம்பெயர் மக்களுடன் நீங்கள் கலந்துரையாடுகின்ற விடயம் சற்று ஆறுதலை தருகிறது. அந்த வகையிலே இந்த புலம்பெயர் மக்களினுடைய கடமையை இந்த கால சந்தர்ப்பத்தில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? புலம்பெயர் மக்கள் ஒரு முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இலங்கையில் ஏற்பட்ட நிலைமைகள் காரணமாகத்தான் நமது மக்கள் கூடுதலாக குடிபெயர்ந்து வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த உணர்வு அந்த மக்களுக்கு இல்லாமல் இல்லை. மற்றது என்னவென்றால், இந்த மக்களுக்கு தங்களுடைய சொந்தங்கள், குடும்பங்கள் நாட்டில் தற்போதும் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த மக்கள் அந்த நாட்டில் எமது மக்கள் என்ன விதமாக வாழ வேண்டும் என்பதில் ஒரு விசுவாசமான நம்பிக்கை உள்ளவர்கள். அதுக்கு விடயம் சம்பந்தமாக தங்களுடைய கரிசனை அவர்கள் செலுத்த வேண்டியவர்கள். அந்த வகையில் தாங்கள் வாழ்கின்ற நாடுகளில் அந்த நாடுகளின் அரசாங்கங்களுடன் தொடர்பு கொண்டு நமது பிரச்சனையை விளக்கி நமக்கு ஆதரவு தேடி வருகின்றார்கள். பலவிதமான போராட்டங்களை அந்தந்த நாடுகளில் நடாத்தி அதன் மூலமாக நமது பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள். அதே சமயத்தில் பல்வேறு விதங்களில் நமது மக்களுக்கு உதவியாக இருக்கின்றார்கள். இவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர்களுடைய பங்களிப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பு, அதை எவரும் மறக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், நாட்டில் உள்ள நிலைமையை நாட்டில் வாழ்கின்ற மக்களும் நாட்டில் வாழ்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் மிகவும் முழுமையாக அறிந்திருக்கின்றார்கள். ஆனபடியால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கருத்துக்களை பரிமாறி ஒற்றுமையாக ஒருமித்து செயல்பட வேண்டிய அதே வேளையில் புலம்பெயர்ந்த மக்கள் நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் இருந்தால் அது மிகவும் நல்ல. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் புலம்பெயர்ந்த மக்கள் சில சமயம் எடுக்கின்ற சில முடிவுகள் நாட்டில் உள்ள நிலைமைக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கலாம். அதை தவிர்த்து கொள்வதற்காக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக கருத்துக்களை பரிமாறி ஒருமித்து ஒரே முடிவை எடுத்து நாங்கள் செயல்படுவது அவசியம், பொருத்தமாயிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு மேலதிகமாக எதையும் நான் கூற விரும்பவில்லை. உங்களுடைய பங்களிப்பு ஒரு மிகவும் முக்கியமான பங்களிப்பு. எல்லா விடயங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவ்விதமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி ஐயா. நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரித்தானியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்ட வல்லுநர் திரு RD ரட்னசிங்கம் பக்கம் செல்கின்றோம். இன்றைய தாயக மக்களை பொறுத்தவரையில் இன்றைய கால சூழ்நிலையில் வடமாகாண சபை தேர்தலுடைய முக்கியத்துவத்தை நன்கு உணர தலைப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்று அவர்கள் இழந்த உரிமைகளை பெறுவதற்கும் தாங்கள் இந்த மண்ணில் காலங்காலமாக பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் என்ற உண்மையை மீண்டும் பதியவும் அல்லது வெளிப்படுத்தவும் இந்த சர்வதேசத்தின் துணையுடன் ஒரு அகிம்சை வழி ஜனநாயக வழி போராட்டமாக
இந்த மாகாண சபை தேர்தல் என்ற ஒரு ஆயுதம் கிடைத்திருக்கிறது என்பதை உணர்ந்த தாயக மக்கள் இன்றைக்கு அதற்கு இணைந்து செல்வதற்கு தயாராகின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு சம்பந்தன் ஐயா அவர்களும் மற்றும் சில பிரதிநிதிகளும் புலம்பெயர் நாட்டு மக்களிடம் இவ்வாறான விண்ணப்பங்களை விடுகின்ற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள் என்று? இங்கு வெளிநாடுகளில் இருக்கின்ற பலதரப்பட்ட இயக்கங்கள் எல்லோரும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தான் உழைக்கின்றார்கள். சில சமயங்கள் அவர்களுக்கு உரிய பூரண சுதந்திரத்துடன் அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துகளும் அவர்கள் விரும்புகின்ற பாதைகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைமைக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடும். ஏனெனில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கு உள்ள அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கும் அது மாத்திரமில்லாமல் அந்த நாட்டினுடைய யாப்புக்கு அமைவாகவும் செயல்பட வேண்டி இருக்கின்றது. எனினும் எல்லோரும் விரும்புவது தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக. இதன் காரணமாகத்தான் இங்கு சில வேறுபாடுகளை வெளிநாட்டிலே சில கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது அரசாங்கம் அதை தங்களுக்கு ஆயுதமாக பாவித்து தமிழ் மக்களை ஒற்றுமையை பிரிக்கும் வண்ணமாக செயல்பட முற்படுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழ் மக்களிடையே உள்ள பல இயக்கங்களை அழைத்திருந்து அவர்களுடன் கலந்துரையாடினோம். அந்த விடயத்திலே சில இயக்கங்கள் சில தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சில கருத்துக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்க்க வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்டு வந்தார்கள். அதையிட்டு நாங்கள் தீவிரமாக கலந்துரையாடி விவாதித்து சிலதுகளை சேர்க்க முடியும், சிலதுகளை சில வார்த்தை பிரயோகங்கள் அங்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக சேர்க்கப்பட முடியாது என்பதையும் வெளிப்படுத்தியிருந்தோம். ஆனால் எல்லோரும் அங்கு கூடினது ஒரு மிகவும் சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகுந்த வெற்றியை பெற வேண்டும் என்று. அத்துடன் இங்குள்ள தமிழ் புலம்பெயர் மக்கள் அங்கு வாழுகின்ற தமிழ் மக்களை தொடர்பு கொண்டு மிகவும் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அரசாங்கம் பல சுயேட்சை குழுக்களை நியமித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அளிக்கப்படும் வாக்குகள் யாவும் அரசாங்கத்துக்கு அளிக்கப்படும் வாக்குகளாகவே கருதப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். அதன் வண்ணம் அவர்கள் அங்குள்ள இனப்பந்துக்களுடன் தொடர்பு கொண்டு அந்த இனப்பந்துக்களுக்காக வேண்டி சிறு வாக்குகளை அளித்தாலும் ஒவ்வொரு அங்கு 30 சுயேட்சை குழு இருந்தால் அதில் 300 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு 10 வாக்குகளாக குடும்பத்தவர்கள் அளித்திருந்தாலும் அந்த 3000 வாக்குகளும் அரசாங்கத்துக்கு அளித்த வாக்குகளாக கருதப்படும். ஏனெனில் அங்குள்ள விகிதாசார முறைப்படி அவர்களுக்கு அளிக்கப்படும் வாக்குகள் எல்லாம் கழித்து மிகுதி வாக்குகளில் விகிதாசாரத்தை பெர்சன்டேஜை பார்க்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அடுத்ததாக வருகின்ற கட்சியினுடைய வாக்குகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் விகிதாசாரம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு சில சமயங்கள் கூடிய ஆசனம் கிடைக்கக்கூடும். இத்துடன் கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகளையும் நாங்கள் இங்கு வாழுகின்ற புலம்பெயர் இயக்கங்களுக்கு எடுத்து கூறியிருந்தோம். ஏனெனில் 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் புலம்பெயர் மக்கள் மிகவும் ஒற்றுமையாக செயல்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு அளித்திருந்தால் அங்கு இன்னும் கூடின பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். இபிடிபி யுஎன்பி போன்றவர்களுக்கு உரிய சந்தர்ப்பம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடும். ஆகவே புலம்பெயர் வாழுகின்ற தமிழ் மக்களும் இங்கு இருக்கின்ற இயக்கங்கள் யாவையும் இதை கருத்தில் கொண்டு ஒற்றுமையை பேணி அங்குள்ள தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒற்றுமையாகவும் சுயேட்சையிலே இனபந்துக்கள் தான் அங்கு தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு அளிக்கப்படும் வாக்கு ஒவ்வொரு வாக்கும் அரசாங்கத்துக்கு அளிக்கப்படும் வாக்காக கருதப்பட வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக அங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நன்றி. நாங்கள் ஒரு சில உறவுகளை அழைத்துக் கொண்டு தொடர்வோம். வணக்கம். வணக்கம். நான் ராஜேந்திரன் ஜெர்மன்ல இருந்து. கதைங்க ராஜன். நான் என்ன சொன்னால், உண்மையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த மாகாண சபை வெறும் பானைக்கு நம்பி நாங்கள் விக்னேஸ்வரன் அவர்களுடன் அகப்பேற்பது மூலம் விக்னேஸ்வரன் எங்களுக்கு வினதியிருப்பார் என்பதை விட உண்மையிலே சர்வதேச
இடையிலே தமிழர்களுடைய அரசியல் எந்த தகமையை கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பதால் நாங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை மிக மிக ஒரு இறுக்கமான கட்டமைப்பாக மாற்ற வேண்டிய கட்டாயம் எமக்கு உண்டு என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதனால் சர்வதேசத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு கேள்வி நான் அதை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்ற நாடுகளுடைய பிராந்திய நலன் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆகவே அந்த பிராந்திய நலனுக்காக நாங்கள் ஏன் எங்களை விட்டு வாங்கி அந்த எங்களுடைய நலனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு சிறிய கேள்வியை கேட்கின்றேன். நன்றி, வணக்கம். பிராந்திய நலனுக்காக எங்களுடைய பிராந்திய நலனை கருத்தில் கொண்டு எங்களுடைய விடுதலைக்கான நன்மையை பெற முடியாதா என்று கேட்கின்றேன். விட்டு வாங்கின்றது அந்த அவர்களுக்கு உரிய சலுகைகளை கொடுத்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத என்ற தொனியில் தான் கேட்டு அவர்களுக்கு பிராந்திய வல்லரசுகளுக்கு சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இலங்கைக்கு அருகாண்மையாக உள்ள பிராந்திய வல்லரசு இந்தியா. இந்தியா நமது கர்மத்தில் 1983 ஆண்டு துவக்கம் அக்கறையாக இருந்து வந்திருக்கின்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் 1987 ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் சில முக்கியமான விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஒன்று, இலங்கை தீவில் வெவ்வேறு மக்கள், தனித்துவமான மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருந்தது. தமிழ் பேசும் மக்கள் சரித்திர ரீதியாக நாட்டின் வடகிழக்கு பிரதேசத்தில் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் என்றும் தங்களுடைய தனித்துவத்தை பேணி பாதுகாப்பதற்கு இந்த மக்களுக்கு உறுத்துண்டென்றும் வடமாகாணமும் கிழக்கு மாகாணமும் இணைந்து அந்த இணைந்த பிரதேசம் ஒரு அதிகார பகிர்வு அலகாக இருக்க வேண்டும் என்ற கருத்தும் அந்த ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த விடயங்கள் முக்கியமான விடயங்கள். இவை எல்லாவற்றையும் அடையக்கூடிய வகையில் 13வது அரசியல் சாசன திருத்தம் அமையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த திருத்தம் இந்த இலக்கை நோக்கி சென்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. துரஷ்டவசமாக சில பல அசம்பாவிதங்களின் காரணமாக அந்த பிராந்திய வல்லரசு இந்தியா ஒரு காலகட்டத்தில் ஒதுங்கி இருந்தது. அதன் காரணமாக இலங்கை அரசாங்கமும் தங்களுடைய சொந்த முயற்சிகளில், இராணுவ முயற்சிகளில், ஏனைய முயற்சிகளில் சில முன்னேற்றங்களை கண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் அந்த நாட்டில் சுதந்திரமாக, பாதுகாப்பாக, கௌரவமாக வாழ வேணும், அவருடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேணும், அதில் தாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். ஒரு மாநிலம் மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா பூராக அந்த கர்மத்தில் ஒருமித்த கருத்துடன் இருக்கின்றது என்பதை இந்திய அரசாங்கம் தங்களுடைய பிரதமர் ஊடாகவும் வேறு பல விதங்களிலும் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் சர்வதேச சமூகத்தில் பல நாடுகளுடன் தொடர்பு கொள்கின்றோம். அது அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், ஐக்கிய ராஜ்யமாக இருக்கலாம், வேறு எந்த நாடாகவும் இருக்கலாம். எல்லோரும் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், நீங்கள் இந்தியாவுடைய உதவியை நீங்கள் பூரணமாக பெற வேண்டும். இந்தியாவுக்கு மாறாக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். எதையும் நாங்கள் செய்தாலும் இந்தியாவுடன் ஒத்துழைத்துத்தான் நாங்கள் செய்ய விரும்புகின்றோம் என்ற கருத்து எமக்கு கூறுகின்றார்கள். ஆனபடியால் இந்த சூழலில் இந்தியாவுடைய முக்கியத்துவத்தை பெற்று, இந்தியாவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, அவர்களையும் எங்களுடைய
உரிமை போராட்டத்தினுடைய நியாயத்தை உணரச் செய்து தற்போது அவர்கள் இதை முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருமத்தை நாங்கள் ஒற்றுமையாக முன்னெடுக்க வேண்டியது நமது கடமை. இது எமது மக்கள் எல்லோரும், நாட்டில் வாழ்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கூட தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியம் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி ஐயா. ஒரு உறவை அழைப்போம். வணக்கம். வணக்கம். இது முருகானந்தன், உங்களோட தொலைக்காட்சியினுடைய ஒலியளவை குறைச்சிட்டு இந்த கதைங்க. வணக்கம் சம்பந்தன் ஐயா, சிங்கம் அவர்களே, வணக்கம் ஜெகன் அவர்களே. நிச்சயமாக ஐயா, நீங்கள் இந்த நிகழ்விலே கேட்டுக்கொண்ட பிரகாரம் அந்த நிலைமைக்கு புலம்பெயர் மக்களிலும் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றோம். அதாவது முழுமையான மிக சிறந்த என்று நீங்கள் சொல்ற அந்த வெற்றிக்கு நாங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். காலத்தின் கட்டாயம் நிர்பந்தம். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் நானும் ஒருவராக பங்குபற்றி இந்த கருத்தை வலியுறுத்தி இருந்தோம். அதே நேரத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய உரையிலேயே ஒரு முன்பகுதியிலே சொல்லியிருந்தீர்கள், சில முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அடுத்ததாக இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த என்னவற்றை நாங்கள் சொல்லுகின்றோமோ இவைகள் எல்லாவற்றையும் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய சாணக்கியத்தின் மூலம் அடித்து உடைக்கலாம். ஆகவே இந்த தேர்தல் மக்களுடைய ஒற்றுமையையும் சர்வதேசத்திற்கு மக்களுடைய உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்கின்ற அளவிலே ஒரு நெகட்டிவ் ஓட்டாக, அதாவது எங்களுடைய எதிர்ப்பை இந்த சிங்கள ஏகாதிபத்தியத்துக்கு தெரிவிக்கவும் அங்கே சிங்களத்தின் அடிவரடிகள் வராமல் இருப்பதற்காகவும் நாங்கள் இதிலே பங்கு பெற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்திலே இங்கே எங்களுடைய மிகவும் நிதானமாக சொல்லுகிறேன், எங்களுடைய மதிப்புக்குரிய விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இதை வன்முறை போராட்டம் என்கின்ற ஒரு வார்த்தையை பாவித்த பொழுது சற்று கஷ்டமா இருந்தது. தாங்கள் இங்கே முன்னுரையில சொன்னீர்கள், உள்நாட்டிலே அரசியல் போராட்டம் தோற்கப்பட்ட நிலையிலே ஆயுத போராட்டமாக வந்து அது 2009 நிறைவாகி இப்பொழுது சர்வதேச போராட்டமாக வந்து அப்ப இது போராட்டத்தின் தொடர்ச்சி என்பதை விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அதனுடைய ஒவ்வொரு பேச்சிலும் வர வேண்டும் என்பதை அடியேன் விரும்புகிறேன். அடுத்த இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் மிகவும் முக்கியம் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் இந்த தேர்தலில் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ போட்டிருக்கிற சில கேண்டிடேட்ஸ் கஷ்டமாக இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிளிநொச்சியிலே உள்ளவர்கள் சொன்ன சில செய்திகளை கேட்கின்றனர். இந்த வேட்பாளர்களை முழுமையாக நம்ப முடியாது. ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டும். நீங்கள் கூறிய பிரகாரம் அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியது அந்த காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்தாலும் இந்த தேர்தலுக்கு அப்பாற்பட்டும் சர்வதேச ரீதியிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலையிலே அதற்குரிய வகையிலே தேர்தல் விஞ்ஞாபனமும் அதற்குரிய வகையிலே முதன்மை வேட்பாளர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கூற்றுக்களும் அமைய வேண்டும் என்பதை என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய கருத்தாக வெளியிட்டு நிச்சயமாக தங்களுக்குரிய அந்த பாதுகாப்பையும் சில இயலாத்தனங்களையும் ரண்டசிங்கம் அவர்கள் சொன்னது போன்று ஏற்றுக்கொண்டாலும் இந்த கருத்தையும் தாங்கள் எங்களுடைய கருத்தாக கேட்டுக்கொண்டு ஆவண செய்ய வேண்டும் என்றும் கேட்டு மிக மிக சிறந்த வெற்றியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற வேண்டும். 77ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அடுத்த மிகப்பெரிய தேர்தலாக இது அமையும் என்பதையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஏனைய உறவுகளுக்கும் வழிவிட்டு தாங்கள் இந்த வயதிலும் இவ்வளவு உற்சாகமாக ஜெகன் அவர்கள் சொன்னது போன்று தமிழ் தேசியத்தை வழிநடத்துவதற்காக தங்களுக்கு என்னுடைய நன்றியையும் கூறி கொள்கை ரீதியாக போராட்டம் முன்னெடுக்க இந்த தேர்தல் உதவட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அதனை அவர் கடைசியா சொன்னார், தமிழ் தேசிய நீங்க தகுதி உள்ளவர் என்ற இன்றைய போராட்ட எங்களுடைய தமிழ் தேசியத்தை தலைமை தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு தகுதி உள்ளவர் என்ற முறையில் விடப்படுறேன். இந்த தேர்தல் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவாக அமையப் போவது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாட்டில் ஒரு யுத்தம் முடிவடைந்த பிறகு இந்த தேர்தலை நடத்த வேண்டிய காலத்தில் நடத்தாமல் 4 வருடங்களுக்கு மேலாக தாமதப்படுத்தி அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்துகின்ற பொழுது நடத்துவதற்கு காரணம் சர்வதேச சமூகத்திய அழுத்தம். அந்த அழுத்தம் இருந்திருக்காவிட்டால்
தற்போதும் தேர்தல் நடைபெறாது. தேர்தல் சம்பந்தமாக அரசாங்கம் பேச ஆரம்பித்த பிறகு தேர்தலை நடத்தக்கூடாதென்று அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்கின்ற சில தீவிரவாத பேரினவாத கட்சிகள் வலியுறுத்தி வந்திருக்கின்ற சூழலில் கூட சில மாற்றங்களை செய்வதற்கு முன்பதாக அரசியல் சாசன ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்ற சூழலில் கூட சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக தேர்தலை அரசாங்கம் நடத்துகின்ற பொழுது அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு மக்கள் நியாயமான சுயாட்சியை பெறுகின்ற எமது கோரிக்கைக்கு பின்னால் நிற்கின்றார்கள் என்பதை நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் விசேஷமாக சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் ஆணித்தரமாக உறுதி செய்ய வேண்டியது எமது கடமை. எமது கடமையும் எமது மக்களுடைய கடமை. அவ்விதமான ஒரு தீர்வை நாங்கள் இந்த தேர்தலில் அளிப்போமா இருந்தால் எமது நிலைப்பாட்டுக்கு நாங்கள் மிகவும் கூடுதலான பலத்தை நாங்கள் சேர்ப்போம். இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றோம். திரு விக்னேஸ்வரன் இந்த கர்மத்தில் மிகவும் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் நினைக்கின்றோம். விசேடமாக வடமாநிலத்தில் வாழ்கின்ற யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் வாழ்கின்ற வாக்காளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நாங்கள் ஒரு விசேஷமான வேண்டுகோளை செய்ய விரும்புகின்றோம். அது என்னவென்றால், உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாக்கை தவிர, அதாவது கட்சிக்கு அளிக்கின்ற வாக்கை தவிர உங்களுக்கு 3 விருப்பு வாக்குகள் இருக்கின்றன. நீங்கள் 3 விருப்பு வாக்குகளை 3 பேருக்கு கொடுக்க வேணும். ஒருவருக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. அவ்விதமாக உங்களுடைய 3 விருப்பு வாக்குகளை நீங்கள் வேட்பாளர்களில் 3 பேருக்கு கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய முதல் விருப்பு வாக்கை நமது முதலமைச்சர் வேட்பாளர் CV விக்னேஸ்வரனுக்காக நீங்கள் பயன்படுத்த வேணும். அவருடைய இலக்கத்தின் மீது நீங்கள் புள்ளியிட்டு ஒரு விருப்பு வாக்கை அவருக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் அவர் இந்த தேர்தலில் அமோக வெற்றியை பெற வேண்டும். இலங்கை அரசாங்கம் அவரை விமர்சித்து வருகின்றது. அவர் நீதியரசராக இருந்தவர். அவர் ஒரு நாளும் அரசியல்வாதியாக இருக்கவில்லை. அவ்விதமான ஒருவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது முதன்மை வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய அச்சத்தின் காரணமாக ஒன்றில் இந்த மாகாண சபை செயல்பட வேணும், அல்லது மாகாண சபை செயல்பட முடியாத நிலைமை இருக்குமா இருந்தால் அந்த கருமங்களை அவர் வெளிக்கொணருவார், சர்வதேச சமூகத்துக்கு விளக்குவார், சர்வதேச சமூகத்தை அறிய வைப்பார். தற்போதைய ஒழுங்குகள் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வாக அமைய முடியாது என்பதை அவர் வெளிக்கொணர்வார் என்ற காரணத்துக்காக இவ்விதமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஆனபடியால் அவரை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அவரை நாங்கள் எமது முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்கின்றோம். மிகவும் கூடுதலான வாக்குகளால் நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்பதை எமது மக்கள் உலகத்துக்கு அறிய வைக்க வேண்டும். அதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய விருப்பு வாக்களில் ஒரு வாக்கை நீங்கள் நமது முதலமைச்சர் வேட்பாளராகிய CV விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி ஐயா. எமது அன்பான உறவுகளே, எமது இன்றைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திரு சம்பந்தன் அவர்கள் எங்களை தேடி வந்திருக்கின்றார். நாங்களும் அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டினுடைய உரிமைக்காக போராட வேண்டியவர்கள், அந்த நாட்டினுடைய விடிவு தேசம் சகல உரிமைகளையும் அனுபவிக்க வேண்டியவர்கள் என்ற முறையில் அவர் கனடாவை தொடர்ந்து தற்போது லண்டனில் இறங்கி நாளை இடம்பெறுகின்ற 2 பொதுக்கூட்டங்களில் உங்களுக்காக சகல விளக்கங்களை தர வந்திருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் இதை மனதார ஏற்று இந்த மாகாண சபை தேர்தல் என்பது இன்றைய கால சூழ்நிலையில் வரலாறு தந்த ஒரு வரப்பிரசாதம் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து இந்த தேர்தலில் இன்றைக்கு அரசாங்கம் எடுக்கும் திரு சம்பந்தனையா ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் திட்டமிடுகின்ற இந்த தேர்தல் வாக்குகளை சிதறடிக்கின்ற நோக்கங்களை நாங்கள் இடம் கொடுக்காமல்
எங்களுக்குரிய வாக்குகளாக, எங்களுக்குரிய பலங்கொண்ட வாக்குகளாக நாங்கள் மாற்றி அவற்றை நாங்கள் இங்கிருந்து எங்களுடைய உறவுகளோடு தொடர்பு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் விதிகளையும் நாங்கள் அவர்களுக்கு கூறுவதன் மூலம், வாக்குகள் அளிக்கின்ற ஒவ்வொரு விதத்தையும் நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய பெரு வெற்றியை உறுதி செய்ய முடியும். நான் குறிப்பிடுவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒற்றுமையான ஒருமித்த ஒரு பெரு வெற்றியை. இது தொடர்பான நல்ல பல விளக்கங்களை நாளை இடம்பெறுகின்ற பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக பிரித்தானியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சட்ட வல்லுநர் RD ரட்னசிங்கம் தற்பொழுது தருவார். நாளை பிற்பகல் 6:30க்கு ஹரோவிலில் உள்ள ஐயப்பன் கோவில் மண்டபத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுக்கூட்டம் நடைபெறும். இங்கு வாழும் தமிழ் அன்பர்களை அங்கு வந்து தலைவர்களுடைய பேச்சையும் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யுமாறு வேட்டுகின்றோம். அதே சமயம் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஈஸ்ட் உள்ள ட்ரினிட்டி ஹாலிலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அங்கும் தலைவர் அவர்கள் உரையாற்றுவார். அங்கும் நீங்கள் சமூகம் அளித்து ஆதரவை தெரிவித்து உங்களுடைய ஐயங்களையும் தெளிவு செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதையும் வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த இரு பொதுக்கூட்டங்களுக்கும் பொதுமக்களாகிய நீங்கள் வருகை தந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறும் வேண்டுகின்றோம். நன்றி சட்ட வல்லுநர். நாளை 15ஆம் தேதி மறக்க வேண்டாம். 15ஆம் தேதி ஹரோவில் இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், ஐயப்பன் டெம்பிள், இலக்கம் 36 மேசன்ஸ் அவென்யூ, HA3 5AR நிமிடம் சரியாக 6:30க்கு ஆரம்பமாகும் என குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஈஸ்ட் டைம் 17ஆம் தேதி சனிக்கிழமை 17ஆம் தேதி சனிக்கிழமை ஈஸ்ட் டைமில் மாலை 5 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. ட்ரினிட்டி சென்டர், ஈஸ்ட் அவென்யூ, E12 6SG எனும் இடத்தில். தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். 078 52 95 0078 அல்லது 079 56 15 05 80 அல்லது மேலதிக தகவல்கள் தேவையான நீங்கள் GTVயோடு தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது இணைந்திருக்கும் உறவுகளை விரைவாக அழைத்துக் கொள்ளலாம். ஒரு உறவை நேரம் இருந்தால். வணக்கம். வணக்கம். கதைங்கோ. வணக்கம். நான் லண்டன்லேருந்து செல்வா கதைக்கிறேன். செல்வா கதைங்கோ. முதல்ல நான் ஒன்று கூற விரும்புகிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக. எனவே இந்த தமிழ் தேசிய தலைவரால் நிராகரிக்கப்பட்ட 13ஆம் சட்ட திருத்தத்தை மறுபடியும் உலக அரசியல்ல வல்லரசு நாடுகள் சேர்ந்து இந்த தமிழீழ மக்களுக்கு திணிக்க பார்ப்பதை முதல்ல நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இலங்கை யாப்பையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் போராடினது தமிழீழத்துக்காக, தமிழீழ விடுதலைக்காக போராடின ஒரு போராட்டத்தை உலக அரங்கு தற்பொழுது 13ஆம் சட்ட திட்டம் என்று கொண்டு வந்து எங்களுடைய போராட்டத்தை தான் கொண்டு செல்லுமே தவிர அதுல எந்த மாற்றமும் இல்லை. புலம்பெயர்ந்த மக்களும் சரி, தமிழ மக்களும் 13ஆம் சட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று. அடுத்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கிற முக்கியமான நிறைய முதல்வராகவும் இருக்கலாம், தற்போது தமிழராகவும் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த சுமந்திரனாகவும் இருக்கலாம். வெளிநாட்டில் நாங்கள் இளம் சமுதாயம் போராட்ட களத்தை சர்வதேசத்தை திருப்பி நாங்கள் அரசியல் ரீதியாக போராடுறோம். அதை அதே சர்வதேசத்துக்கு சுமந்திரன் தற்பொழுது சொல்லியிருக்கிறார், புலம்பெயர்ந்த சமுதாயமும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் சமுதாயம் தேவையில்லாத பிரச்சனைகளை முன்னெடுப்பதாகவும், தற்பொழுது யாழ்ப்பாணம் மற்றது ஒட்டுமொத்த தமிழகத்தில் மக்கள் சுதந்திரமாக வாழ்வதாகவும் தற்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இப்பவுமே நாங்கள் எங்களோட விடுதலை போராட்டத்தில் மாவீரர்களையும் எங்கள்ட இழந்த சமுதாயத்தையும் மறந்து விட்டு நாங்கள் ஏதோ சமுதாயம் எங்களுக்கு கொடுக்குதுன்றதுக்காக நாங்கள் அதற்காக போய் நாங்கள் மன்றிட முடியாது என்பதையும் தற்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். சுமந்திரன் சொன்னதை பற்றி சொல்கிறார். நான் அவர் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்கள் சில சமயங்களில் வேறு கருத்துக்களை சொல்வதால் உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் கூற வேண்டும். அது 13வது திருத்த சட்டத்தை எமது தலைவர் உட்பட திருவாளர் அமிர்தலிங்கம், திருவாளர் சிவசிதம்பரம் அவர்கள் கூட அன்று அதை நிராகரித்திருந்தார்கள். அத்துடன் இந்த மாநசபையை பொறுத்தவரையிலே எதுவிதமான அதிகாரமும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்துதான் இருக்கின்றோம். ஏனெனில் இந்த மாநசபையில் உள்ள கொஞ்ச நஞ்ச அதிகாரங்களையும் தெவினுகம என்ற சட்டத்தின் மூலம் ஒரு அமைச்சுக்களே எடுத்துக்கொண்டார்கள்.
எனினும் இந்த தற்போதைய சூழ்நிலையிலே நாங்கள் இந்த மாநசபை தேர்தலிலே போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வெளிநாடுகளை காண்பதற்காகவும் இந்த வெற்றியை பொறுத்தும் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை பொறுத்தான் வெளிநாட்டில் உள்ள அரசாங்கங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக எடுக்கக்கூடும். புலம்பெயர் வாழும் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அதை தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். சில சமயங்களில் சில கருத்துக்கள் அங்கு வாழும் தமிழ் மக்களுடைய சில இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அதையிட்டு திரு சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கக்கூடும். அதை வேண்டாதவர்கள் அதை வேறு விதமாக வியாக்கியானம் செய்து கூறியிருப்பதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றோம். நல்லது, எங்களுடைய நிகழ்ச்சி நேரம் நெருங்குகிறது. இருப்பினும் இன்று நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சம்பந்தன் ஐயா, திரு ரட்னசிங்கம் மற்றும் பல தலைவர்கள் கூறி வருவது போல இந்த காலத்தில் வந்திருக்கின்ற இந்த வடமாகாண சபையை நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து எதிர்கொள்வதற்கு தயாராகுவோம். இதுதான் எங்களிடம் இருக்கின்ற இப்பொழுது உள்ள வரலாற்று பணி. எனவே இதில் நாங்கள் பார்க்கலாம், இந்த தேர்தலில் EPRLF, டெலோ, பிளாட், தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய அனைத்து கட்சிகளும் இதில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இதில் தேர்தலில் குதிக்கின்றன. எனவே எங்களுடைய தேர்தல் வெற்றியை நாங்கள் உறுதி செய்வதன் மூலம் திரு சம்பந்தனையா சொன்னது போல சர்வதேசத்திடம் நாங்கள் ஒரு உறுதியான செய்தியையும் ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டு செல்வதற்கு இது வழிவகுக்கும் என்ற நிலைப்பாட்டுடன் இடம்பெறுகின்ற பொதுக்கூட்டங்களில் திரு சம்பந்தனையா கலந்து கொள்ள இருக்கின்றார். எனவே நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய வருகைக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல உறவுகளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாலசுரேஷோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.
இன்றைக்கு செய்தி நீங்கள் தானே வாசிக்கிறீங்க இப்போ அப்படி அப்போ நீங்கள் நின்று நீங்களே கேட்டு அப்படி இல்லையா இந்த பேக்ரவுண்ட் அப்போ இந்த பேக்ரவுண்ட் தேவையா இந்த பேக்ரவுண்ட் எடுப்போம் எடுத்த ஓகேயா ஓ ஓகே ஷூரா ஓ ஓகே ஓகே மன்னிக்கணும் ஒரு கதைங்க ஐயா சும்மா பேலன்ஸ் பார்ப்போம் நான் இங்கு ஓகே ஓகே நன்றி ஐயா நான் கை காட்டுறேன் நீங்கள் தோணும்